வேகமாக முடிக்கணும். நானும் திருப்பிக் கொள்வோம். லூக்கா புஸ்தகம், அது கொஞ்சம் மூடுப்பா, சவுண்ட் அதிகமாக இருக்குது. பாருங்க, ஸ்கூல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ரெண்டு போர் வீரர் போறாங்க, அவங்களோட மல்லு கட்டுறது. அப்புறம் அழுதுட்டு வருவாங்க, பாஸ்டர் ரொம்ப கஷ்டமாக்குது பாஸ்டர். அப்போ அந்த டீச்சர்ஸ் எல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியவான். அவங்களாம் 60 பிள்ளைங்க, 40 பிள்ளைங்க இங்கே ஒரு அவருக்கே ஆடுறாங்க. இந்த டீச்சர்ஸுக்கெல்லாம் மணிக்கணக்காக என்ன பண்ணுறாங்க வச்சுக்கின்னு. எவ்வளோ கிருப்பில்ல. நான் சொல்லிப்பேன், இந்த பசங்க பண்ணுற அம்மக்கள்கிட்ட பார்த்துட்டு நம்ம 50,000 ரூபா ஃபீஸ் கட்டுறோமே, அது ஒன்றுமே இல்லைன்னு நான். ஏன் அதுக்கு மேலே அவங்க வேலை செய்கிறாங்க. ஒரு நாள் லீவ் விட்டா நம்மளால என்ன பண்ணுது, பண்ணுற அம்மக்கள்கிட்ட நம்மளால என்ன பண்ண முடியல, தாளம் இல்லை. அப்போ எவ்வளோ கிருபை. நம்ம பணம் கட்டுறது ஒன்றுமே கிடையாது. எத்தனை பேருக்கு விளக்குது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கு இல்லாமல் நல்ல காரியத்தை சொல்லி அனுப்புகிறாங்க. என்னன்றாங்க, நல்ல காரியத்தை. சில பேர் நேரங்க பிள்ளைகளை எடுத்துன்னு போய் விட்டுட்டு தான் மற்ற வேலை செய்ய முடியும். என்னது, எடுத்துன்னு போய் விட்ட பிறகு அடுத்த வேலை எதுனா என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் அவங்க வயசில் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணோம், புரிஞ்சுக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. நம்மளை புரிஞ்சுற அளவுக்கு நம்ம அவங்கள என்ன பண்ணணும், இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது, இழுத்து பிடிக்கவும் முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குது? நீங்கள் நிறைய சர்ச்சில் நீங்கள் போயின்னா இந்த பசங்க ஒரு சவுண்டு இப்படி பண்ணணும், பிள்ளைங்களை வெளியே போண்டுவாங்க. எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? ஒரு சவுண்டு, ஒரு கூச்சல் போடக்கூடாது, போங்க வெளியே எடுத்துன்னு போய்டுவாங்க. அப்படியே 3,00,000 பேர் பேசுவாங்க. நான் ஒரு நாளும் நான் என்ன பண்ணுறதுல அப்படி பேசுறது கிடையவே கிடையாது. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. லூக்கா 1ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை அப்படியே வாசிக்க பார்க்கலாம். தாவீதின் வம்சத்தனாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்ட அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவளை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்போது தேவதூதன் அவரிடத்திலிருந்து போய்விட்டான். பாருங்க, இதுல ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இயேசு கிறிஸ்துவ சொல்லும் போது, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், உனக்கு ஒரு பிள்ளை என்ன பண்ணுவான், பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சொல்றாரு. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? எங்க அந்த வசனத்தை படிங்க. ஒரு குமாரனை பெறுவாய். பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
மரியாள், நல்லா கொஞ்சம் கவனிங்க, மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள். சொல்லுங்க, மரியாள் வந்து என்ன பண்ணுவாரு? ஒரு குமாரனை பெறுவாள். அதுக்கப்புறம் வாசிங்க. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. வருங்க. அவர் பெரியவராய் இருப்பார். இல்ல, உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய 11 படிங்க. சரி, 31 பண்ணு. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். நீ ஒரு உனக்கு ஒரு குமாரன் பிறப்பா. இதோ ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ரைட். அதுக்கப்புறம் 32. அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் திருப்பி சொல்றார், உன்னதமானவருடைய குமாரன் என்ன பண்ணுவாரு? என்னப்படுவார். சொல்லுங்க, உன்னதமானவரின் குமாரன் என்ன பண்ணுவாரு? என்னப்படுவார். ஹல்லேலூயா. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்கப்புறம் 35. தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்தாவி உன்மேலே வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நேரிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும். தேவனுடைய குமாரன் என்ன பண்ண என்னப்படும். ஹல்லேலூயா. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல 2 இடத்துல பாத்தீங்கன்னா, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், உடைய குமாரனுக்கு நீ என்ன பண்ணு? இயேசு என்று பெயரிடு அப்படின்னு சொல்றார். 2வது சொல்றாரு, முடத்துல பிறக்கிறது பிள்ளை இருக்குத, அது உன்னதமானவரின் குமாரன். அது யாருடைய குமாரன்? உன்னதமானவரின் குமாரன் அப்படின்றார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, உள்ளத்துல பிறக்கிற குமாரன், அது தேவனுடைய குமாரன் என்ன பண்ணுவாரு? என்னப்படுவாரு. இப்போ இவங்க வந்து ஒரு கேள்வி நீங்க கேட்கணும், ஐயா தேவதூதன் வந்து இப்படிலாம் குழப்பக்கூடாது. என்னது இது? ஏன் குமாரனா இல்ல தேவகுமாரனா? நான் கேட்குறேன், உங்க வயிற்றுல பிறகுதுன்னு வச்சிங்களேன், நீங்க உங்க வயிற்றுல பிறக்கிற பிள்ளைய நீங்க என்ன சொல்லலாம்? உங்க பிள்ளை தான் சொல்வீங்க. ஆனா உங்க வயிற்றுல பிறக்கிற பிள்ளை அடுத்தவனுக்கு பிள்ளை அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஆனா இங்க ஒரு அற்புதம், அது மரியாள் வயிற்றில தான் பிறக்குது. அது தாவீதின் குமாரனா இருக்கிறாரு, அது மரியாளனுக்கு குமாரனா இருக்கிறாரு. அதுக்கு உனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவான்னு சொல்றது. அந்த குமாரனுக்கு இயேசு என்று பெயரிடுன்னு சொல்லிட்டு சொல்லுது. அதே நேரத்தில் அவர் வந்து உன் பிள்ளை இருக்கிற மாதிரியும் அவர் உன்னதமானவரின் குமாரன். சொல்லுங்க, உன்னதமானவரின் குமாரன், தேவனுடைய குமாரன். அப்படின்னா டபுள் ஆக்ஷனா? டபுள் ஆக்ஷனா? கவனிங்க, அவன் மாம்சத்தின்படி அவர் தாவீதின் சந்ததியில பிறக்கிறாரு. அவர் மனுஷகுமாரனா என்ன பண்றாரு? இருக்கிறார். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு நிறைய இடத்துல மனுஷகுமாரனுக்கு இந்த பூமியின் மேல என்ன இருக்குதுங்க? அதிகாரம் இருக்கிறது. இயேசு பிறப்பின் நிமித்தமாக தாவீதின் குமாரன், மரியாளின் குமாரன், அவருக்கு வந்து என்னதுங்க? மனுஷகுமாரனா இருக்கிறாரு. சொல்லுங்க, மனுஷகுமாரனா என்ன பண்றாரு? மாம்சத்தின்படி, பிறப்பின்படி, மனுஷனின்படி அவர் என்னவா இருக்கிறாரு? தாவீதின் குமாரன், மனுஷகுமாரன், மரியாளுடைய குமாரன். அவருக்கு என்ன பண்றாங்க? அந்த குமாரன் பிறந்தனால அவருக்கு பேரை வைக்கிறாங்க. அவருக்கு என்ன பண்றாங்க? இயேசு என்று பெயர்றாங்க. அதே நேரத்தில் அவர் மனுஷனா பிறந்தபடினாலே அவருக்கு மனுஷ சாயலும் மனுஷகுமாரனாகவும், அவர் வந்து மரியாளின் குமாரனாகவும் யோசேப்பின் குமாரனாக எண்ணப்பட்டாவ. அதே நேரத்தில் ஆவியின்படி, அவர் ஆவியின்படி, சொல்லுங்க, அவர் ஆவியின்படி, கவனிங்க, அவர் உன்னதமான தேவகுமாரன். அவர் ஆவியின்படி தேவன் குமாரனாக எண்ணப்படுகிறார். சொல்லுங்க, ஆவியின்படி என்ன பண்றாரு? தேவகுமாரனாய் எண்ணப்படுகிறார். மனுஷனுக்கு 2 விதமான முக்கிய பகுதி, 3ஆ பிரிக்கலாம். அது 2 விதமான முக்கிய பகுதி. ஒன்று மாம்சத்துக்குரிய பகுதி,
2 ஆவிக்குரிய பகுதி. கவனிங்க, மனுஷன் வந்து ஒரு ஒரு கலவை. மனுஷன் வந்து என்னதுங்க? ஒரு கலவை. என்ன கலவை? மனுஷனுக்குரிய ஒரு பகுதி ஒன்று இருக்குது, தேவனுக்குரிய ஒரு பகுதியா இருக்குது. மனுஷனுக்குரிய பகுதி மண்ணினாலே உண்டாகிற பகுதி. தேவனுக்குரிய பகுதி வந்து என்ன பண்ணுது? ஆவிக்குரிய பகுதியாய் இருக்கிறது. அதனால தான் பாருங்க, ஆதாமை உண்டாக்க போது அவர் தம்முடைய ரூபத்தின்படியும் தம்முடைய சாயலின்படியும் அவனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி என்ன பண்றார்? உண்டாக்குறார். அப்ப ஆதாம் தேவ சாயல தேவ ரூபத்தின்படி இருக்கிறான். எந்த விதத்துல? ஆவியின்படி. சரீரத்தின்படி எப்படி இருக்கிறான்? மனுஷருக்கு பாருங்க, நம்ம வந்து எல்லாம் தேவ சாயல்ல இருக்கிறோம். எந்த விதத்துல? சரீர பிறப்பு மேல ஒருத்தர் எவ்வளவு முகம் மாறுது. வேறங்கதா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு கைரேகையில் இருக்கிற கைரேகை அடுத்தவனுக்கு கைரேகை வராது. இந்த பயோமெட்ரிக் ஆதாரில் எடுக்கிறான். எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் ஒருவனுடைய கைரேகை அடுத்தனுடைய கைரேகைக்கு என்ன பண்ண முடியாது? மேட்ச் ஆகவே ஆகாது. பாருங்க, கடவுளுடைய படைப்பை பாருங்க. அப்ப மனுஷனா இதுக்கு வந்து வேரியேஷன் இருக்குது. ஆனா ஆவியின்படி நமக்குள்ள ஒரு யூனிக் இருக்குது. என்ன யூனிக் இருக்குதுன்னா, நம்ம எல்லாரும் ஆவியின்படி தேவனுடைய சாயல்ல தேவனுடைய ரூபத்தின்படி இருக்கிறோம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதே போல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கும் போது மனுஷ சாயல்ல மனு அவதாரம் எடுத்து வரும்போது அவருக்கு மனுஷகுமாரன் எனப்படுகிறார், தாவீதின் குமாரன் எனப்படுகிறார், யோசேப்பின் குமாரன் எனப்படுகிறார், மரியாளின் குமாரன் என்ன பண்றாரு? என்னப்படுகிறவரா இருக்கிறார். ஒரு பகுதி. அடுத்த பகுதி அவருக்கு என்ன அப்படின்னா, அவர் மனுஷனாய் பிறந்தாலும் தாவீதின் குமாரன் என்று எண்ணப்பட்டாலும் மரியாளின் குமாரன், யோசேப்பின் குமாரன், மனுஷகுமாரன் என எண்ணப்பட்டாலும் அவர் யாரு? தேவகுமாரனா இருக்கிறாரு. உன்னதமான தேவகுமாரனா இருக்கிறாரு. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வித்தியாசத்தினால தான், கவனிங்க, இந்த வித்தியாசத்தினால தான் இயேசுவை நம்ம தேவன் என்றும், இயேசுவை ஆண்டவர் என்றும், இயேசுவை ரட்சகர் என்றும், இயேசுவை மீட்பர் என்றும் கடந்த 2000 ஆண்டுகளுக்காக இவருடைய பிறப்பையும் உயிர்த்தெழுதலையும் மரணத்தையும் கொண்டாடுகிறவர்களாக இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, இதுல தான் இயேசு என்ன பண்றாரு? மற்ற எல்லாரும் பிறக்கிறது போல இவர் பிறக்கல. இவருடைய பிறப்பு வித்தியாசம், இவருடைய உயிர்த்தெழுதல் வித்தியாசம். இவர் வந்து மனுஷனாய் வந்தது எந்த அளவுக்கு நிஜமோ அதே போல நிஜம் தேவனா இருக்கிறாரு. அல்லேலூயா. தேவன் மனுஷனாய் வந்தார். அதுதான் நம்ம வாசிக்கிறோம். பவுல் சொல்றார், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். சொல்லுங்க, தேவன் என்ன பண்ண வெளிப்பட்டாருங்க? மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவனா இருந்தார். ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார். ஆதியிலே வார்த்தையா இருந்தார். ஆதியிலே ஆவியா இருந்தார். ஆவியான தேவன், வார்த்தையான தேவன், அவர் என்ன பண்ணாரு? மனுஷனாய் மாம்சமாய் வந்து பிறப்பதுதான் கிறிஸ்து, கிறிஸ்மஸ். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப ஒரு நித்தியத்தின் தேவன் தான். ஆனா நித்தியத்தின் தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனு அவதாரம் எடுத்து வருகிறார், மனுஷனாய் வருகிறார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் இந்த இடத்துல நம்ம வாசிக்க சொல்ல 2 விதமான சொல்றாங்க. 2 முறை என்ன சொல்றாங்க? உன்னுடைய குமாரன், உனக்கு ஒரு குமாரன், அவருக்கு இயேசு என்ற பெயர்னு சொல்லு. மனுஷனுடைய பகுதியும் சொல்றாங்க, அடுத்த ஒரு பகுதி சொல்றாங்க. என்ன சொல்லுன்னா, அவர் உன்னதமானவருடைய குமாரன், அவர் வந்து தேவனுடைய குமாரன் எனப்படுவார். ஏன்னா அவரிடத்துல பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இதுதான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குற ஒரு பகுதி. அவர் எந்த அளவுக்கு மனுஷனாய் வந்தாரோ அந்த அளவுக்கு முழு தேவனாய் இருந்தார். தேவன் என்ன பண்ணாரு? இந்த மனு தோலை, இந்த மாம்ச சரீரத்தை உள்ளடக்கி, மாம்ச சரீரத்தை உள்ளடக்கி அவர் தன்னுடைய மகிமையும் குளோரியையும் என்ன பண்ணாரு? மூடிக்கொண்டு மனுஷனா என்ன பண்ணாரு? பிறந்தார். அந்த குழந்தை பிறந்தோன்னா எல்லாம் ஓடி ஓடி வராங்க. அவர் குழந்தையா பார்க்கல, அவர் ராஜாவா பார்க்கறாங்க, அவர் ரட்சகரா பார்க்கறாங்க, அவரை மீட்பரா பார்க்கறாங்க. இப்படி பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் தேவன், அந்த சராசரங்களை உண்டாக்கிய அந்த தேவன் ஒரு குழந்தையா பிறக்கிறாரு.
அவருடைய எல்லா மகிமையும், எல்லா வல்லமையும், எல்லா ஞானத்தையும், எல்லா அறிவையும், எல்லா ஆற்றலையும், தேவனுக்குரிய எல்லா காரியங்களையும் அவன் மனுஷ சரீரத்துக்குள்ளாக உள்ளடக்கி கொண்டு அவைகளெல்லாம் மூடிக்கொண்டு அவர் வந்தார். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மனுஷனாய் வரும் வந்து மாம்சமும் ரத்தமும் எலும்பாய் வரும்போது என்ன, அப்படி வந்தாதான் அவரால மரிக்க முடியும். மாம்சமா ரத்தமா வந்தாதான் பலி செலுத்த முடியும். மாம்சமா ரத்தமாய் வந்தாதான் பாவத்துக்கான விமோச்சனத்தை என்ன பண்ண முடியும், கொடுக்கவே முடியும். மாம்சமா ரத்தமாய் வந்தாதான் அவர் என்ன பண்ண முடியும், மரிக்கவே முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, மரிக்க தேவனை யாரும் என்ன பண்ண முடியாது, மரிக்க செய்ய முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. அப்போ அதுதான் இன்னைக்கு என்ன அப்படின்னா, கிறிஸ்மஸ் தான் சில பேருக்கு விளங்கலை. கிறிஸ்மஸ் தான் அன்னைக்கு தான் இயேசு பிறந்தாரு. அவர் பிறந்தவரை அவர் என்ன பண்ண, கடவுள் தேவன் ஆக்கிட்டாரு. இல்லைங்க, அவர் ஏற்கனவே தேவன் தான். தேவனுடைய செல்ல பிள்ளையா இருந்தாரு, தேவனோடு கூட இருந்தாரு. அப்படி இருந்தவர் என்ன பண்றாரு, அதுதான் என்ன பண்றாரு, பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பமாகிறார். ஒரு ஆணின் துணை இல்லாம கர்ப்பமாகிறாரு. பரிசுத்த ஆவியின் நிழலிட்டோன்னா என்ன பண்றாரு, வார்த்தை மாம்சமா மாறுது. பரிசுத்த ஆவியின் நிழலில் என்ன பண்ணுது, அவர் பிறக்க செய்கிறார், கரு உருவாகிறதா இருக்கிறது. அப்போ இயேசு வந்து அவருடைய பிறப்பின் அதிசயம் என்ன அப்படின்னா, அவர் ஏற்கனவே அண்ட சராசரங்களை உண்டாக்கிய தேவன். அவர் மனு அவதாரம், மனுஷனாய் என்ன பண்றாரு, பிறக்கிறாரு. மனுஷனாய் 33 வருஷம் வாழ்றாரு. மனுஷனா தூங்குறாரு, சாப்பிட்றாரு. மனுஷனுக்குரிய எல்லா காரியங்களையும் அவர் செய்யறாரு. இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. அவருக்குள்ள களைப்பு வருது, அவருக்குள்ள எல்லாமே என்ன பண்ணுது, வருது. அவரை தொட முடியுது, அவர் என்ன பண்ணுது, தொட முடியுது. ஆனா உள்ளக்குள்ள தேவனா இருக்கிறபடினால்தான் அவர் என்ன பண்றாரு, கடல் மேல நடக்கிறாரு. உள்ளுக்குள்ள தேவனா இருக்கிறபடினால என்ன பண்றாரு, அவரு பெரிய பெரிய அற்புதங்களையும் என்ன பண்றாரு, செய்யறாரு. உள்ளுக்குள்ள தேவனா இருக்கிறபடினால தான் அவர் என்ன பண்றாரு, எல்லாருடைய இருதயங்கள் எல்லாம் என்ன பண்றாரு, அறிந்தவரா என்ன பண்றாரு, இருக்கிறாரு. உள்ளுக்குள்ள தேவனா இருக்கிற முடியும் தான் அவருடைய ஞானத்துக்கு யாரும் என்ன பண்ண முடியல, பேசவே முடியல. சாலமோனிலும் பெரியவர்ன்றாங்க அவர் ஞானத்தை. இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. உள்ளுக்குள்ள தேவனா இருக்கிறபடினால தான் டக்கு டக்கு என்ன பண்றாரு, அவரை பிடிக்க முடியல, கேட்ச் பண்ண முடியல, மறைஞ்சு போகிறவரா என்ன பண்றாரு, இருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போ கிறிஸ்தவர்களாகிய நீங்க ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். அவர் என்னங்க, அவர் பிறந்தாரு, அந்த பிறந்த குழந்தைய கடவுள் ஆக்கிட்டாங்க. இல்லைங்க, அவர் ஏற்கனவே கர்த்தர், ஏற்கனவே ஆண்டவர், ஏற்கனவே ரட்சகர், எல்லாம் அப்படி இருந்தாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு, மனுஷனாய் பிறக்க. அதனால தான் இந்த வசனம் மடிக்க சொல்லவே அவருடைய மனுஷ பகுதியை சொல்லுது. மனுஷனின்படி அவர் யாரு, தாவீதின் குமாரன், யோசேப்பின் குமாரன். என்ன பண்றாரு, மனுஷப்படி பெயர் வைக்கிறாங்க, மனுஷன்படி எல்லாமே செய்யறாங்க. மனுஷன்படி பிறந்ததுனால ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றையும் கடமைகளை செய்யறாரு. இவையெல்லாம் செய்வது நமக்கு எல்லாம் நீதி நிறைவேற்றுவது அவசியமா இருக்குதுன்னு சொல்றாரு. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அதே நேரத்தில் அவர் அண்ட சராசரங்களை உண்டாக்கிய தேவன், உன்னதமான குமாரன், தேவனுடைய குமாரன். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அதனால தான் இன்னைக்கு அவரை ஆராதிக்கிறோம், அதனால தான் அவரை துதிக்கிறோம், அதனால தான் அவரை போற்றுறோம், அதனால தான் அவர் என்ன பண்றோம், மகிமைப்படுத்துகிறோம். அவர் சாதாரணமானவர் அல்ல. அதனால தான் சொல்றாரு, அவர் பெரியவராக இருப்பார். அவர் யாருங்க, பெரியவராக இருப்பார். அவரை குறித்து சொல்லுது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் நித்தியராய் இருப்பாரு, அவர் கர்த்தாதி கர்த்தராய் இருப்பாரு, அவர் அதிசயமானவராய் இருப்பாரு. எத்தனை பேருக்கு விளக்குதுங்க? அப்போ அவர் பாருங்க, ஆவியின்படி அவர் முழு தேவனாய் இருந்தாரு, சரீரத்தின்படி முழு மனுஷனாய் இருந்தார். சொல்லுங்க, ஆவியின்படி என்ன பண்றாரு, முழு தேவனாய் இருந்தாரு, சரீரத்தின்படி என்ன பண்றாரு, முழு மனிதனாயிட்டார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படி பிறக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை மனுஷனாய் படைத்தாரு, தேவ சாயல்ல தான் படைச்சாரு. சொல்லுங்க, தேவ சாயல்ல படைச்சாரு. கவனிங்க, இந்த இயேசுவின் பிறப்பு மனுஷனுக்கு என்ன ஒரு யூனிக் ஆக்குது அப்படின்னா, கவனிங்க, இப்ப சொல்ல வரேன். ஆதியில படைக்க சொல்ல அவர் சாயல்ல படைச்சாரு, அவர் ரூபத்தின்படி படைச்சாரு.
இவருக்கு இருக்கிற எஃபிஷியன்ட், இவருக்கு இருக்கிற எபிலிட்டி, இவருக்கு இருக்கிற சிந்திக்க ஆற்றல், இவருக்கு இருக்கிற பேசுற ஆற்றல், இவருக்கு இருக்கிற செயல்படுற ஆற்றல், இது எல்லாம் விசேஷமாய் மனுஷனுக்கு படைச்சார். தேவனை மாதிரி மனுஷனை. பண்ணி பேசுதான், உரைக்கும், கத்தும். ஆடு பேசுமா, இது பண்ணும், பேன்னும். வேற எந்த மிருகமும் என்ன பண்ணாது, பேசாது. கிளினா சும்மா அப்படி இது பண்ணும். மனுஷனுக்கு மாத்திரம்தான் பேசக்கூடிய ஆற்றல் உடையது. இதுதான் நம்ம என்ன பண்ணுறது, தேவ சாயல் இருக்கிறோம் என்பதை காட்டுது. இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. மனுஷன் மாத்திரம்தான் முறையாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிங்கன்னு டிக்னிட்டியோடு இருக்கிறான். மனுஷன் மட்டும்தான் ஆராதிக்கிறான். மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த என்ன பண்ணுதுங்க, அந்த மனசாட்சி. மனுஷனுக்கு மட்டும்தான் அவன் என்ன பண்ணுது, செஞ்ச தப்புக்காக மனம் வருந்தது. எல்லாமே ஒரு முறைப்படுத்தப்பட்டதா என்ன பண்ணுகிறது இருக்கிறது. மற்ற எல்லா படைப்புக்கும் அது கிடையவே கிடையாது. மனுஷன் மாத்திரம் தேவ சாயல்ல இருக்கிறான். இப்படி சாயல்ல படைச்சாலும் அவன் என்ன பண்ணா, விழுந்து போறான். சொல்லுங்க, அவன் என்ன பண்றான், விழுந்து போறான். கவனிங்க, அவன் என்ன பண்றாங்க, விழுந்து போறான். விழுந்து போயிட்டபடினால இப்போ தேவன் என்ன பண்றாரு, இவன் தேவ சாயல்ல தேவ ரூபத்தின்படி எல்லாம் படைச்சாலும் இவன் என்ன பண்ணிட்டான், விழுந்து போயிட்டான். இனிமேல் இவன் விழவே கூடாது. என்ன பண்ணக்கூடாது, என் சமூகத்தை விட்டு இவனை தோட்டத்தை விட்டு தள்ளி போச்ச மாதிரி நானே இவனை விட்டு போகக்கூடாது, இவனும் என்னை விட்டு போகக்கூடாதுன்னா அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னா, வீட்டை விட்டு போகாத உறவு எதுனா அப்பா புள்ள உறவு தான். குமாரன் என்ன பண்ணுவான், என்றென்றைக்கு என்ன பண்ணுவான், வீட்டுல இருப்பான். அடிமை என்றென்றைக்கு என்ன பண்ண மாட்டான், நிலைத்து இருக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு கலாத்தியர் சொல்லுது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்ப தேவன் என்ன பண்ணாரு, பிசாசே நீ என்ன பண்ற, நான் படைச்ச மனுஷனை, நான் ஆராதிக்கும்படி படைச்சனை அவனை பாவியா ஆக்கி என் சமூகத்தை விட்டு தள்ளுனபடினால என்றென்று தள்ளப்படாத ஒரு சூழ்நிலையில் அவனை மாத்தணுன்றதுக்காக இப்ப என்ன தெரியுமா பண்ணிட்டாரு, தேவ சாயல தேவ ரூபத்தில் இல்ல, கவனிங்க, அவனை தன்னுடைய குமாரனுடைய சாயல்ல, தன்னை குமாரனை போலவே தன் குமாரனுக்குரிய அந்தஸ்து உடையவனாய் மாற்றவே அவர் என்ன பண்ணிட்டாரு, இயேசு கிறிஸ்து ரீகிரியேஷன் பண்ணும்படி, மீண்டும் மனு குலத்தை ஒழுங்குபடுத்தும்படியாக இந்த இயேசு 2ஆம் ஆதாம் ஆகிய பிறந்தார். ஏன் பிறந்தார்னா, 1ஆம் ஆதாம் தப்பு பண்ணிட்டான். 2ஆம் ஆதாம் எல்லாவற்றையும் திருத்தி ஒரு நாளும் தேவனுக்கு பிரியமா கடைசி வரைக்கும் நடந்தார். ஒரு தப்பு செய்யல. தன்னை போலவே தன்னை விசுவாசிக்கிற எப்போதும் தேவ சமூகத்தில் இருக்கணும் என்பதற்காகவே அவர் என்ன பண்றாரு, மனுஷனாய் பிறந்து மனுஷனாய் வாழ்ந்து மரித்து அவர் என்ன பண்றாரு, உயிர் தெழுந்ததுனால இப்போ தேவன் என்ன பண்றாரு, தன்னுடைய குமாரனுடைய ஆவியை அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் என்ன பண்றாரு, தருகிறார். இந்த அவர் ஆமென் சொல்லுங்க. அதுதான் சொல்லுது, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவிய பாருங்க. உங்களுக்கும் இந்த வெளியில இருக்கிற மனுஷனுக்கு ஒரு வித்தியாசங்குது. நான் திரும்ப சொல்றேன், உன்னை போல கண் இருக்கலாம், உன்னை போல தோல் இருக்கலாம், உன்னை போல காது இருக்கலாம், முடி இருக்கலாம், உன்னை கட்டில அழகா இருக்கலாம். நான் சொல்றேன், உனக்குள்ள இருக்கிற ரட்சிக்கப்பட்ட உனக்குள்ள இருக்கிற குமாரனுடைய ஆவி இருக்குது. ஆனா அவனுக்குள்ள எந்த ஆவி இருக்குது, விழுந்து போன பிசாசின் ஆவி, பாவத்தின் ஆவி, மரணத்தின் ஆவி, இருளின் ஆவி அவனுக்குள்ள இருக்குது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? நிஜமா தான் இருக்குது. அது நியாய தீர்ப்பை சந்திக்கிற ஆவி, ஆக்கினை தீர்ப்பு உண்டாக்கும் அதுக்கு. ஆனா உனக்கோ ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற ஆவி குமாரனுடைய ஆவி. ரோமர் 8ஆம் அதிகாரம் அப்படிதான் சொல்லுது. எடுத்து படிச்சு பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் பதினெட்டா 15 அந்தபடி திரும்ப மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்.
அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் சொல்லுங்க, நீங்க அடிமைத்தனத்தின் திரும்பவும் பயப்படுகிற அடிமைத்தனத்தின் ஆவி. மோசேக்குள்ள பழைய உடன்படிக்கைக்குள்ள பயப்படுகிற ஆவி. அவர்கிட்ட நரங்கும் கிட்ட வர முடியாது, தண்டிச்சிருவார்ன்ற பயம். பயப்படுகிற ஆவி, அடிமைத்தனத்தின் ஆவி. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை என்ன பண்ணீர்கள்? எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வசனம் வாசிங்க. அப்புறம் சொல்லுங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று. ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று நம்மளுடைய ஆவியில ஆவியானவர் என்ன பண்றாரு? சாட்சியிடுகிறாராம். உலகத்தானுக்கு ஆவியானவர் உள்ளந்து என்ன பண்ண முடியாது? சாட்சியிட முடியவே முடியாது. உனக்குள்ள எனக்குள்ள நாம தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு ஆவியானவர் உள்ள உட்கார்ந்து என்ன பண்ணுவாரு? சொல்லினே இருக்கிறார். 17 நாம் பிள்ளைகளா இருக்கிறபடினாலே சுதந்திரம்னா பிள்ளைகள் இருக்கிறபடினால சுதந்திரம். சுதந்திரம்னா என்னதுங்க? அப்படின்னா என்னதுங்க? நல்ல வார்த்தை சொல்லட்டுமா? பிள்ளைகளா இருக்கிறவங்களுக்கு ஒன்னா இருக்கிறாங்க, வாரிசா இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு தான் என்ன பண்ணுங்க? வாரிசு. வாரிசுன்னா என்னது? அப்பாக்குரியதெல்லாம் பிள்ளைக்குரியது. இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ நம்ம பிள்ளைகளா இருக்கிறபடினாலே இப்படி படிப்போம். நான் பிள்ளைகளா இருக்கிறபடினாலே வாரிசா இருக்கிறோம். சொல்லுங்க, வாரிசாய் தேவனுடைய வாரிசா இருக்கிறபடினாலே கிறிஸ்துவோடு கூட தம்முடைய குமாரனோடு கூட அவருக்கு எப்படியோ உடன் வாரிசாய், அவரோடு கூட உடன் வாரிசாய் நாம் என்ன பண்றோம்? இருக்கிறோம். சொல்லுங்க, அவரோடு கூட என்ன பண்றோம்? அவரு எப்படி பிள்ளைக்குரிய எல்லா ஆசீர்வாதம் வருதோ அவரை போலவே நமக்கு பிள்ளைக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் வரும். நம்மளையே அவரையும் மாத்தி மாத்தி என்ன பண்றது இல்ல, தேவனு பாக்குறது இல்ல. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கிறிஸ்துவோடு கூட மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட நம்ம என்ன பண்றோம்? பாடுபடுகிறோம். கலாத்தியர் எடுங்க, 4ஆம் அதிகாரம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1, 2 அப்படியே படிங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 4ல 2ல இருந்து படிங்களேன். அப்படிதான் படிங்க. கலாத்தியர். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளி ஆனவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளைகளாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கு அடிமையானவனும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கு வீட்டு விசாரணைக்காரனுக்கும் கீழ்பட்டு இருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். கடவுளை அறியாத வரைக்கும், சிறு பிள்ளையா இருக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் அடிமையா இருந்தோம். சொல்லுங்க, எல்லாத்துக்கும். இப்ப சிறு பிள்ளை இல்ல, நம்ம என்ன பண்ணிட்டோம்? புத்தி வந்துடுச்சு. இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வாசிங்க இப்ப எல்லாம் சேர்ந்து. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி. பாருங்க, முதல்ல ஆவியின்படி நம்ம பிறக்க வச்சாரு. ஆவியில தேவ சாயலா இருந்தோம். இப்ப கர்த்தர் என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து வந்ததுனால புத்திர சுவிகாரம் அடையணும். சொல்லுங்க, நம்ம என்ன அடையணுங்க? புத்திர சுவிகாரம் அடையணும். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளவும் காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவராகிய தம்முடைய குமாரனை என்ன பண்ணாரு? அவர் குமாரனை அனுப்பினாதான் நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியும்? தம்முடைய குமாரனா மாற்ற முடியும். அவர் மனுஷ குமாரனை அனுப்பினாதான் நம்ம எல்லாம் தேவகுமாரனா என்ன பண்ண முடியும்? தேவகுமாரனா அங்க இருந்தா நம்ம எல்லாம் தேவகுமாரனா மாற முடியாது. தேவகுமாரனா மனுஷகுமாரனா அனுப்பிச்சாதான் மனுஷகுமாரா இருக்கிற நாம எல்லாம் தேவகுமாரரா என்ன பண்ண முடியும்? மாற முடியும். அதற்கு தான் இயேசுவை அனுப்பினார். காலம் நிறைவேறின போது, நான் படிக்கிட்ட வந்த வசனம் எப்படி படிக்கிறேன் பாருங்க. காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவராகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தேவன் என்ன பண்றாரு? அனுப்பினார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன பண்ணாரு? அனுப்பினார். ஏன் அனுப்பினார்? மேலும் சொல்லுங்க, மேலும் நீங்கள் புத்திர சுவிகாரம் என்னது? நீங்கள் புத்திரனா இருக்கிறபடினால் சொல்லுங்க. இப்ப என்ன பண்ண? அவர் அனுப்பினபடினால நம்ம யாரா இருக்கிறப்போ சொல்லுங்க, புத்திரரா. யாருக்கு? அம்மாவுக்கு புத்திரர் மாத்திரம் இல்ல, தேவனுக்கு புத்திரரா இருக்கிறபடினால் சொல்லுங்க, தேவனுக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற
தேவன் தமது குமாரனுடைய ஆவி உங்கள் இருதயங்களில் என்ன பண்ணாரு? அனுப்பினார். அனுப்பினாரு. இப்ப என்ன பண்ணிட்டாருப்பா? தேவன் பார்த்தாரு, அப்பா பிதாவே என்ன